ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காம்போனன்ட் இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். இதை பார்த்துக்கங்க. இந்த சைடு டிரா பண்றேன். ஓகே ஓகேவா? இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் இதுல வந்து ஓகே R10 into 4. ஓகேவா? இதோட ஈச் சைடு பாத்தீங்கன்னா ஈச் சைடு பாத்தீங்கன்னா டோட்டலா 100. இங்க இருந்து இங்க வரைக்கும் 100. ஓகே ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு இதுவும் 100. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எங்க சென்டர் வைக்கணும்னா இங்க சென்டர் வைக்கணும். ஜாவோட இங்கேயே நம்ம சென்டர் வச்சிடறோம். அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகலாம். O0001 எண்ட் ஆஃப் பிளாக், N1 எண்ட் ஆஃப் பிளாக், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆஃப் G00 G91 G91 G28 Z0 G00 G91 G28 X0 Y0, அதுக்கப்புறம் M06 D01. இந்த இடத்துல என்ன டூல்ன்றத இங்க எழுதிருக்கு. ஓகேவா? ஓகே என்ன டூல்ன்றத சும்மா நம்ம ப்ரோகிராமர் செட்டருக்கு வந்து இதோட ஐடியா இருக்கணும்ல, அதனால டூலோட டயாமீட்டர் அந்த மாதிரி எழுதிடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ப்ராசஸ்ன்றத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள மென்ஷன் பண்ணுவோம். ஓகே இது வந்து நம்ம வந்து மெஷின்ல வந்து ஃபீட் பண்ண மாட்டோம். ஓகே அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் நம்மளுக்கு மெஷின்குள்ள ஃபீட் பண்ண மாட்டோம். இது பியூர்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த செட்டர். ஓகே ஓகேவா? செட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக உள்ளது. ஓகே ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து பெட்டை வந்து கால் பண்ணோம். பெட்டை கால் பண்றதுக்கு G00 G90 G54 G54 X வந்து என்ன கொடுக்கணும்? X டேஷ்னு போட்டுறேன், Y டேஷ்னு போட்டுறேன். கட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அங்க இருந்து கட் எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? நம்ம ரேடியஸ் கீழ இருந்து ஆரம்பிக்கலாம். வர இந்த பக்கம் கார்னர் இருக்குல்ல, ரைட் சைடு 100க்கு அப்புறம். எந்த இடம் சொல்றீங்க? எந்த இடம் சொல்றீங்களா? இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அந்த இடத்துல மேல ஒரு அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லுங்க? x ல, y ல 0. சரிங்க. x ல பாத்தீங்கன்னா 60 வரும் பிரதர். 60யா? ஆமா 60. சூப்பர் ஜி. அதுக்கப்புறம் y0 தான். அப்புறம் M03 ஒரு நிமிஷம். M03 S1000 S1000. ஓகே, நெக்ஸ்ட் G00 G90 G43 H1 Z50 M08. இதுக்கப்புறம் G00 Z2 Z2mm. அதுக்கப்புறம் 0.5 டவுன். Z minus 0.5 F100. ஓகே, இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுறேன் ப்ரோக்ராம். ஓகேவா? டயகிராம் இந்த பேஜ்ல இருக்குன்றதுனால இந்த இடத்துல எழுதுறேன். ஓகே ஓகேவா? இதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போணுமா? எவ்வளவு போணும்? y ல வந்து G01 x ல 60 y 50 அதுக்கப்புறம் G01 03 G ஆன்டி கிளாக்வைஸ். சாரிங்க, கிளாக் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? x எவ்வளவு? x பாத்தீங்கன்னா 10 வரும் மேல. இல்ல ஜி, x 50 y 10 வருது. y 60 y 10 இது. புரியலையா? ஃபுல் லெந்த். ஓகே ரேடியஸோட சேர்த்து சொல்றேன்ல இப்ப. ஆமா, இந்த இடத்துல ரேடியஸ் கொடுக்கணும் R10. ஓகேவா?
ஓகே ஓகே தெரியுதா? ஓகே ஓகே புரியுது. இதுக்கப்புறம் G01 x மைனஸ் இங்க இருந்து மைனஸ் 50 100 கொடுத்துலாம் ப்ரோ. அதே 60. y 60. அதுக்கப்புறம் G03 அதே 03 x வந்தீங்கன்னா 50 வரும். x அதே 50 தானே ப்ரோ? x அதே மைனஸ் 50. சாரி y பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் 50 வரும். x வந்து மைனஸ் 60 வரும். y வந்து 50 வரும். R10. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல போய் எழுதுறேன். ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட் லைனு. ஓகே ஓகேவா? இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் எழுதணும். அதுக்கு G01 minus 60 y minus 50 ரேடியஸ் 10 ஆகும். இந்த பாயிண்ட் x minus 60 y minus 50. ஓகே. அதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் எழுதி G03 கொடுக்கணும். G03 x minus 50 y minus 60 R10 ரேடியஸ் 10. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது இத கொடுக்க போறோம். இந்த பாயிண்ட கொடுக்க போறோம். ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா G01 x 50 y minus y minus 60. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடம் இதுக்கும் G03 தான் வரும். G03 ஃபுல்லா கிளாக் ஆன்டி கிளாக் 60 y minus 50 R10. நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்தோம்ல, இது பாருங்க. இந்த இடம் கொடுத்துறோம். ஓகேவா? ஓகே. இதுக்கு G01 x எவ்வளவு வருது? x வந்து 60 y 0. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இதுல வந்து ஒரே ஒரு சேஞ்ச் சொல்றேன், அத நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓகே ஓகே. சின்ன சேஞ்ச் தான். ஓகேவா? ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் போனோமா? ஆமா பிரதர். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் போனோம். அதுக்கப்புறம் இங்க, அதுக்கப்புறம் இங்க, அதுக்கப்புறம் இங்க இங்க இங்க, அதுல இருந்து இங்க போனோம். அதுல இருந்து இங்க போனோம். அந்த ரேடியஸ். ஓகே. லாஸ்ட் நம்ம நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுங்க. இங்கேயே கொண்டாந்து முடிப்போமா? ஆமா பிரதர். அப்ப என்ன ஆகும்னாக்க டோட்டலா 8 லைன்ல முடிஞ்சிருமா? ஆமா பிரதர். இது 2 லைன் வரும், இது 2 லைன், இது 2 லைன், இது 2. டோட்டலா 8 லைன். இப்ப பாருங்க, எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு லைன் 9 லைன் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஓகே. ஓகேவா? நம்ம வந்து எப்போதுமே வந்து மினிமமா வந்து அந்த இத வந்து எழுத பார்க்கணும். ஓகே. ஓகேவா? சப் புரோகிராமிங் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வச்சு நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமோட லென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் எழுதுற டைம், ஃபீட் பண்ற டைம், அதுவும் கூட நம்மளுக்கு அந்த சைக்கிள் டைம் இருக்குல்ல, ஒவ்வொரு அந்த ப்ரொடக்ஷன் டைம் இருக்குல்ல, அதுல வந்து சேரும். ஓகேவா? அந்த டைம்ல சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் டைம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அதான் டைம் ரெடியூஸ் ஆகுறதுனால இன்டர்ன் என்ன ஆகும், அப்படியே மாறி மாறி போய் நம்மளுக்கு டெலிவரி டேட் எல்லாமே வந்து தள்ளி போகும். ஓகே ஓகே. ஓகேவா? அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் தான் இது. ஓகேவா? எப்போதுமே மினிமமா ப்ரோக்ராம் வச்சுக்க பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி டிராயிங் பார்ப்போம். ஓகே. ஓகே. அது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் R10. ஓகே. இந்த இடத்துல நான் 0 ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சென்டர். ஓகே. ஓகேவா?
இதோட லென்த் பாத்தீங்கன்னா 37.5. இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளது. ஓகே ஓகே ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும் ஓகே 50. அதே மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் 37.5. ஓகே நெக்ஸ்ட் இந்த ஹைட் பாத்தீங்கன்னா ஓகே 75. இந்த ஹைட் பாத்தீங்கன்னா 50. ஓகேவா? எந்தெந்த இடத்துல எது கொடுத்துருக்கான்னு பார்த்துங்க. ஓகே ஏன்னா அந்த இடம் வந்து கரெக்டா நோட் பண்ணாதான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஓகே ஓகேவா? சரிங்க. ஓகே, பழைய ப்ரோக்ராம்ல வந்து ப்ரோக்ராம் முடிக்கவே இல்லை ஆக்சுவலா இன்னும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து மேல G00 கம்ப்ளீட் பண்ணனும். Z2 G00 G91 G91 G28 Z0 G00 G91 G28 Z28 தான பிரதர் இது? 2 தான் அப்படி போட்டுருங்க. ஓகே X0 ஓ Y0. சரி ஓகே இந்த பென்டாப்ல வந்து அந்த மாதிரி வைட் M09 பென்டாப். ஓகே பழைய ஓகே பென்டாப்னா கூட கொஞ்சம் grip-ஆ இருக்கும். இது புதுசு வாங்கணும். ஓ சரி. ஓகேவா? இப்போ M08 M09 சாரி M09 M05 9 அங்க 8 கொடுக்கல. M30. ஓகேவா? இது M30 முடிஞ்சு. ஓகே ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுக்கான ப்ரோக்ராம் எழுத போறோம். ஸ்டார்டிங்ல O0001 N1 பிராக்கெட்ல மார்க்கிங் ப்ரோக்ராம்னு எழுதிடுறேன். இல்ல மார்க்கிங்னு எழுதிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல வந்து G00 G91 G28 Z0. நெக்ஸ்ட் திங் G00 G91 G91 G28 X0 Y0 M06 T01 அதுக்கப்புறம் G00 G90 G54 X Y. எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ரேடியஸ் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த இடம் ஜி? இதுவா? அந்த ஆமா பிரதர். ரேடியஸ் அந்த சென்டருக்கு Y01 அங்கே பண்ணிக்கலாம். ரேடியஸ் கீழ அங்க இருந்து ஏன்னா ஸ்டாக் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. மெட்டீரியல் அவுட். மெட்டீரியல் நம்ம இந்த சைடுல இங்க இருந்து தான் எடுப்போம். ஓகேவா? இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். ஓகே ஓகேவா? அப்போ வந்து இந்த இடம் அப்படினா அந்த 50ல இருக்கு அங்க கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிரதர். இங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். தப்பே கிடையாது. இருக்குல பிரதர் அங்க 50ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே தப்பே கிடையாது. இங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் x எவ்வளவு கால்குலேட் பண்ணுங்க. 30 இருங்க ஒரு நிமிஷம். 20 5 brother 25 plus 37.5 எவ்வளவு? 62.5. 72 எவ்வளவு ஜி? 50 சாரி 62.5 ஆமா 72 சொல்லிட்டேன். இல்ல திரும்ப கால்குலேட் பண்ணா 62.5 ஓகே 50 இங்க இருக்கு. இதுல பாதி 50. கரெக்ட். இதுல 50ல வந்து 25 47.5 57.5 ஓகே தான் brother. 62.5 brother. 62.5 x ல வந்து 62.5 00 கொடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து மைக்ரான்ல தான் வந்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும். நம்ம 1 கொடுத்தோம்னா அது வந்து 1000 மைக்ரான் அதை பொறுத்த வரைக்கும். ஓகே 0.5 கொடுத்தோம்னா வந்து 500 மைக்ரான் எடுத்துக்கும். அதனால வந்து இங்க 500 டைரக்டா ஓகேவா?
அதுக்கப்புறம் y0 ஓகே y0 நெக்ஸ்ட் அதே 60 x வந்து G01 வந்து மெஷினை ஸ்டார்ட் பண்ணிடணும் M03 S1000 அதுக்கப்புறம் G00 G90 G90 G43 H1 H1 ஓகேவா Z50 G00 G00 Z2 ஓகேவா அதுக்கப்புறம் எழுதுறேன் அங்க M8 கூட ஆன் பண்ணிக்கலாம் சாரி M8 இங்கேயே கூட போடுறேன் M08 ஓகேவா கோலன் ஆன் ஓகே அதுக்கப்புறம் G01 Z.5 Z-0.5 00 போடணும் ஆக்சுவலா இதை சொல்லவே மறந்துட்டேன் நான் இந்த இடத்துக்கு வந்து தான் ஞாபகம் F100 ஓகே அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் G01 அது X 62.5 Xல வந்து 62.5 Y பாத்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் 40 பிரதர் 40 சூப்பர் ஜி ஓகே G01 சாரி 03 வரணும் G03 பிரதர் G03 X வந்து 62.5 தானே வரணும் ஹலோ X பிரதர் அதே சேம் தானே வரணுங்களா இல்ல ஜி இங்க பாருங்க 10 இப்போ X வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கும் ஓகே 52.5 பிரதர் 52.5 அவ்வளவுதான் 52.5 ஓகே 52.5 y 5 ஓகே y பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 40 தான் பிரதர் வரணும் y எவ்வளவு வரணும் 40 இல்ல ஜி 50 சாரி 50 அவ்வளவுதான் பிரதர் மேல ஃபுல்லா 50 தான் 01 1 x minus 50 x minus 52.5 y 50 பிரதர் ஓகேவா இத அப்படியே மைனஸ்ல மாத்துறோம் அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் ஓகே இதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் போய்க்கிறேன் பாத்துங்க இந்த இடத்துல ஓகேவா ஓகே இந்த இடம் ஓகே இதுக்கு அப்புறம் G03 கமாண்ட் கொடுக்க போறோம் G03 ஓகே இதுல ஒரு தப்பு பண்ணியாச்சு R10 ஓகேவா x ரேடியஸ் ஓகே x ல வந்து -62.5 y 40 ஓகேவா அதுக்கப்புறம் R10 ஹலோ ஜி இருக்கீங்களா நெட்வொர்க் பிரச்சனை பிரதர் சாரி ஓகே நோ ப்ராப்ளம் இதுல உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிடுவேன் அதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே இதுல கேட்க மாட்டேங்குது பிரதர் சட்டன் கட் ஆயிருது ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து கட் ஆயிட்டா கூட பிரச்சனை இல்ல நான் வந்து ப்ரோகிராம் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன் அதனால இப்போ வந்து தெரியல அப்படின்றத நீங்க கேட்கல இன்னும் யோசிச்சுக்க வேணாம்னா ஓகே நெக்ஸ்ட் ஓகே G01 ஓகேவா x ஓகே -62.5 y0 ஓகேவா இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துக்கு ஓகே அங்க சென்டரா வந்துச்சு இப்போ வந்து இந்த இடத்துக்கு உள்ள மூவ் பண்ண போறோம் ஓகேவா அதுக்கு அதே G01 x -25 ஓகேவா அதுக்கப்புறம் G01 x -25 y 75 y -35 பாருங்க இந்த இடம் வந்து x -25 y 0வா இங்க இருந்து அப்படியே கீழே கொண்டு வரேன் இந்த இடம் வந்திருக்கு இந்த இடம் வந்து x ல -25 y லயும் -75 ஓகேவா நெக்ஸ்ட் இந்த அதுக்கு G01 x25 0 கிராஸ் பண்ணியாச்சு x25 y -75
y அதே வேல்யூ தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் G01 75 x அதேதான் 25 y0 25 y 15 இந்த இடம். ஓகேவா? இதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போன பாயிண்ட் அதுக்கே திரும்ப போறோம். அதுக்கு G01 x 1 62.5 y 0. ஓகே ஓகேவா? எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்தாச்சு. எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இங்க எழுதுறேன். ஓகேவா? இதுக்கு அப்புறம் G00 Z2 G00 G91 G28 Z0 G00 G91 G28 X0 Y0. Next thing M09 M05 M30. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அந்த ரேடியஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு போயிடனா பிரதர், ஸ்ட்ரைட்டா அந்த ரேடியஸ் பக்கத்துல இறக்கிட்டு அந்த G03 கமாண்ட் மட்டும் எழுதிட்டு Z ஆப் பண்ணிக்கலாம்ல பிரதர்? என்ன ஜி புரியல ஜி, என்ன கேக்குறீங்க? இப்போ ஜாப் நம்ம இது நீங்க இத பண்ணிட்டீங்க பிரதர். இல்ல இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. சப்போஸ் அந்த ரேடியஸ் மட்டும் நம்ம ரீவொர்க் பண்ணனும். ரீவொர்க்கா? ரேடியஸ் போட்டுருக்கல R10. சொல்றேன் பிரதர். சப்போஸ் அது சைஸ் ஏதாச்சும் பண்ணனும்னா ஸ்ட்ரைட்டா அந்த ரேடியஸ் மட்டும் இப்ப நம்ம பண்ணனும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே. அப்ப அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரெட்ராக்ட் பண்ணிட்டு நவுத்தி கொண்டு வரணும். ஓகே. இப்போ நமக்கு எழுதுற ப்ரோக்ராம் எழுதுறதா சொல்றாங்க. ஓகே. 2 G03ல வந்து இது வேணான்றீங்க அதானே? G03க்கு அப்புறம் இங்க G00 Z2 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு G00 X போட்டு இந்த இதை கொடுத்துடணும். கொடுத்துட்டாக்கா அது கட்டு எடுக்காமலே அங்க வந்துடும். ஓகே. இப்போ நம்ம இந்த ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும்னாக்க இங்க இருந்து ரிட்ராக்ட் ஆயிடும் டூல், மேல போயிடும். மேல போயிட்டு இது என்ன பண்ணும்னாக்க G00 Z2 அப்படின்னு கொடுத்தோம்னா இது மேல போயிடும். டக்குன்னு போயிட்டு ஸ்பிண்டில் என்ன சுத்திட்டு தான் இருக்கும். இங்க நவுந்து வருது இல்ல, நவுந்து வர்றது G00 கொடுத்து எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, 52.5 y 15. அந்த இடத்துக்கு வந்து அந்த G00 கொடுத்தோம்னா இந்த இடத்துக்கு நவுந்து வந்துடும். ஓகே. நவுந்து வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். கடைசியா வந்து நீங்க வந்து இந்த இடத்த கொடுத்து இதுல ஒரு கட்டு, அதுக்கப்புறம் இங்க போயிட்டு இதுல ஒரு கட்டு அப்படின்னு கொடுக்கலாம். நடுவுல வந்து இங்க இருந்து இதுக்கு நவுந்து வருதுல, அந்த இடத்துல வந்து ஃபுல்லா ரெட்ராக்ட் பண்ணி G00 கொடுத்து ரெட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் G00 திரும்ப கொடுத்து அந்த கோஆர்டினேட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு டயகிராம் நான் இங்க சென்டரா போடுறேன், அதை வந்து நாளைக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு இது பண்றேன். கீழ்கண்டா இருக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படியா? என்ன சப்ஜெக்ட்? ஓகே. ஓகே ஜி, இதுக்கு வந்து நீங்க ஒரு இது போட்டு வந்துருங்க. இதுல வந்து 0 எங்க வைக்கிறீங்கன்றதை நீங்க எனக்கு சொல்லிருங்க. சரியா? ஓகே, நான் சொல்றேன்.
மேல ரேடியஸ் 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 10 வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. 4 கார்னர்ல வச்சுட்டுங்களா? 4 கார்னர்லயும் வச்சுங்க. ஓகே. இந்த இடத்துல 0 வச்சுங்க சென்டரா. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோக்ராம் எழுதலாம்? இது இந்த இது எழுதலாமா இல்ல இது எழுதலாமா? செகண்ட் ஒண்ணே பண்ணிடலாம் போல. இல்ல இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதனால இதே நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எடுத்தாச்சு. ஓகே. ஜீரோ IM இதுல போயிட்டு 2ல ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆஃப் பண்ணிடுங்க. டூல் மேனேஜ்மெண்ட் போயிட்டு ஒரு 10 mm கட்டர் ஆட் டு மேகசின் டூல் ஸ்டேஷன் 1 இதை செலக்ட் பண்ணி மவுண்ட் டூல் ஓகே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் டூலை வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒர்க் பீஸ் சைஸ் என்ன பாருங்க. ஒர்க் பீஸ் சைஸ் மேக்ஸிமம் சைஸ் எக்ஸ் அண்ட் ஒய்ல எவ்வளோ இருக்கு? ஒரு நிமிஷம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் என்ன? இந்த சைடு வந்து 37.5 37.5 சென்டர் 50 இது ஒரு 60 50 இருந்தது. 75 150 75 சென்டர்ல ஒரு 50 75 ஒரு 50. ஆமா, இது சேர்த்தா 125 வருதா? 125 150 150 வச்சு. இது வந்து 75 ஒரு 50 125 150 150 வச்சுப்போம். கரெக்ட்டா இருக்குமா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு 150 இந்த சைடு 150 ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு ஒர்க் பீஸ் கிளாம்ப் கொடுத்து கிளாம்ப் ஒரு எட்ஜ் கிளாம்ப் கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து சொல்லட்டுங்களா? ரேபிட் பொசிஷன் கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இப்போ 00175 இருக்கா? ஆஃப்செட் செட்டிங்ஸ் போயிட்டு ஆஃப்செட் -175 இருக்கு. இங்கேயும் அதே இருக்கான்னு பார்க்குறேன், -175. ஓகே. ஒர்க் ஆஃப்செட் போயிட்டு அந்த இடத்துல இங்கேயே வந்து 0 வந்து கரெக்டா இருந்தாலும் நான் என்ன பண்றேன், இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வந்துட்டு x0 மெஷர் y0 மெஷர். ஓகே, மெஷர் பண்ணிச்சு. எக்ஸும் 0 பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராமுக்கு போயிட்டு இது வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக பண்ண ப்ரோக்ராமு. எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். அப்பதான் டைரக்டரின்றது வருது. இந்த டைரக்டரி போயிட்டு இதுல என்ன நம்பர் இல்லைன்னு பாக்குறேன். 10 11 12 13 14 15 18 19 20 கிடையாது. 20 இல்லையா? அப்ப 20ன்ற நம்பரை நான் எடுத்துக்கிறேன். O0020 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். 20ன்ற ஒரு இது வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது N1 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். ஓகேவா? எதுக்கும் ஒரு எண்ட் ஆஃப் பிளாக் என்டர் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் G00 G91 G28 Z0 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கடுத்து G00 G91 G28 X0 Y0 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். M06 சொல்லுங்க
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. Okay. நான் சும்மா நம்ம T0. இருக்கிற மெமரியில Okay. இருக்கிறது தான் நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். T01 Okay, okay. இந்த பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G00, G00 G90, G54 G54, எவ்வளவு? X X 62.5, 62.5 00, Y 0. 0 bro. M03, M03, 500 கொடுக்கணும்ல, 500 Y 0. 500. பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் இல்லை, அது கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சிமுலேட்டர் மிஷின்ல தான் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை வரும். ஓகேவா? Y 0 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். நெக்ஸ்ட் M03, M03 S1000 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். நெக்ஸ்ட் G00, G00, G90, G00 G90 G43, G43 H1, H1 Z50 Z50, M08, M08 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G00 G00, Z2, எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G00 G01, சாரி G01, G01 Z0 minus 5 5, minus F100, 5 F10 400. 100. ஓகே. அதுக்கப்புறம் G00 G01, 01 62, X 62.5, X 62.5, 62.5 Y 40, Y 40, 40 end of block enter. G03 X 62.5 Y இல்ல 52.5. okay 52.5 Y 50 end of block enter. Radius 10. G01 Radius 10. yeah. Radius radius value எவ்வளோ? 10 வருது. R10 G01 ஓகேவா? நெக்ஸ்ட் G01 X minus X minus 52.5 Y 50 end of block enter. G03 X minus 62.5 Y 40 radius 10 R10. Super. Next G01 X 62.5 X 62.5 minus 62.5 yes, Y0 minus 62.5 Y0 G01 enter. G01 X minus 25 X minus 25 minus 25 Y0 end of block enter. G01 X minus 25 X minus 25 Y minus 75 end of block enter. G01 X 25 Y minus 75 end of block enter. G01 X 25 Y0 அதுக்கப்புறம் G01 X 01 X 62.5 X 62.5 Y 0 62.5 Y0 ஓகே. இந்த பிளாக் என்டர். இதுக்கு அப்புறம் வந்து 2ல G00 Z2 Z2 G00 G91 G91 G28 G91 G28 Z0 அதுக்கப்புறம் இந்த பிளாக் என்டர். G00 G91 G20 G00 G91 G28 X0 இந்த பிளாக் என்டர். M08 G0 M09 என்டர். M09 வருமா? M09 09 M05
M09 window block M0 M05 M30 M30 window block enter M30 M30 window block 30 enter. அப்படியே மேல போறப்போ அப்படியே அவ்வளோ போகணும், எல்லாத்தையும் அப்படியே செக் பண்ணிட்டே போயிடுறோம். இல்ல கீழே இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு செக் பண்ணணும்னா அவசியம் இல்லை அப்படின்னாக்கா அப்படியே ரீசெட் பண்ணா மேல போயிடும். இப்போ என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஓகே ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துலாமா? புரியுது. ஸ்டார்ட் பட்டன் சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தா அதை மிஷினிங் ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஆட்டோ மோட்ல போடணும். ஆட்டோ மோட்ல போடணும். அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணுமே, என்ன கீ ஆஃப் பண்ணணும். அது கீ ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. எமர்ஜென்சி ரிலீஸ் அதெல்லாம் பண்ணியாச்சு ஜி. ஸ்டார்டிங்ல வந்தோடனே பண்ணியாச்சு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஹோம் பொசிஷன் கண்ட்ரோல் அப்புறம் தான் நம்ம வந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆரம்பிக்கணும். எக்ஸ் ஓகே எக்ஸ் ஒய் ஹோம் பொசிஷன் ஹோம் பட்டன் அழுத்தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் மோட் போய் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எது எக்ஸ் ஒய் ஒய்யா ஜெட்டா Z பிரதர் Z தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே. Z அழுத்தி ரெஃபரன்ஸ் மோட் கொண்டு போயிட்டு Y அழுத்தி அதோட ரெஃபரன்ஸ் மோட், X அழுத்தி அதோட ரெஃபரன்ஸ் மோட் எக்ஸ் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ மோட்ல போட்டு சிங்கிள் மோட்ல போட்டுறணும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் மோட்ல போட்டு ஒவ்வொரு கமாண்டும் நம்ம சிங்கிள் பிளாக் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்ல ஏதாவது பிரச்சனை வருதான்னு நம்ம செக் பண்ணணும். சிங்கிள் மோட்ல போட்டு ஒவ்வொரு தடவையும் சைக்கிள் ஸ்டார்ட், ஒவ்வொரு பிளாக் வந்து அடுத்த பிளாக்குக்கு போகணும்னா நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த அழுத்தினேன். ரெண்டாவது N1க்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிளாக் G00 G91 அடுத்தது அழுத்தினாதான் அடுத்த பிளாக்குக்கு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளாக், ரெண்டாவது பிளாக், மூணாவது பிளாக், 4. இப்போ வந்து ஹோம் பொசிஷன் வந்துருச்சா? ஓகேவா? நம்ம எந்த இடத்துல 62.5 Y0ல கொடுத்தோமா, கரெக்டா அதுல நிக்குதா? ஆமா. அடுத்தது இப்போ மிஷின் ஸ்டார்ட் ஆகும். மிஷின் சத்தத்துல நம்ம பேசுறது கேட்காது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது H1Z50 நிக்க சொன்னோம். நின்றுச்சா? 50 mm ஹைட்ல நின்றுச்சு. அதுக்கப்புறம் கூலண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அது நம்மளுக்கு தெரியாது கூலண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 2ல போய் ஓகே. இன்னும் வந்து கட் எடுக்க ஆரம்பிக்கல, தெரியுதா உங்களுக்கு? கட் எடுக்க ஆரம்பிக்கல. 2 mm மேல நிக்குது. 2 mm மேலே நிக்குது. இப்போதான் வந்து டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறோம். டெப்த் ஆஃப் கட் உள்ள போயிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது 0.5 62.5 உள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் 62.5 Y40 அதுக்கு போறோம், வந்து போயிருச்சு. ஓகே. இப்போ ரேடியஸ் அடுத்தது G03 ரேடியஸ் ஸ்ட்ரைட்டா அது வரைக்கும் போயிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஒரு G03, இப்போ இன்னொரு ரேடியஸ் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது Y25, அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 2 mm மேல ஏறணும். ஆயிடுச்சு. 2 mm மேல ஏறணும். 2 mm பாயிண்ட், பழைய பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹோம் பொசிஷன் போயிருச்சு. ஓகே. இப்போ வந்து பெட் ஹோம் பொசிஷன் போயிருச்சு. அதுக்கப்புறம் இது M09 கூலண்ட் ஆஃப் ஆயிருச்சு. இது வந்து ஸ்பிண்டில் ஆஃப். இந்த பிளாக் பண்ணோம்னா திரும்ப ஃபர்ஸ்ட் பிளாக் ப்ரோகிராம் எண்ட். ஓகேவா? இப்போ நம்ம திரும்ப இந்த சிங்கிள் பிளாக் மோட ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். ஸ்டாக் சைஸ் WCS போயிட்டு ஒர்க் பீஸை மாத்திக்கிறோம். புது ஒர்க் பீஸ் எடுத்துறோம். இதை எடுத்துட்டு நான் என்ன 150 ஓகேவா? அது அதுலயே வந்து ஒர்க் பீஸ் போயிட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோமோ அதுதான் இருக்கும். இங்க வந்து ரீப்ளேஸ் ஒர்க் பீஸ்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ரீப்ளேஸ் ஒர்க் பீஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன் அழுத்துறோம். ஓகே. ஓகேவா? இது வந்து ஸ்பீடு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஸ்பீடு கம்மி பண்ணுவாங்க. ஸ்பீடு கம்மியான மாதிரி தெரியல, பார்ப்போம். ஓகே ஜி,
நீங்க ஓகே இந்த ப்ரோக்ராம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சாஃப்ட்வேர் இருக்குல்ல ஓகே உங்கள்ட்ட? பிரதர். இல்லைங்க பிரதர், என்கிட்ட லேப்டாப் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்படியா? ஓகே. ஆமா நீங்க பிரதர். ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு வந்து ஓகே சரிங்க. இந்த டயகிராம் கொடுத்துருக்கேன்ல, நான் அந்த எழுதி டயகிராம் அனுப்புறேன் பிரதர். ப்ரோக்ராம் எழுதி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. ஓகே பிரதர், நான் ஓகேவா? எழுதிட்டு நமக்கு எல்லாமே அனுப்புறேன். பக்காவா வச்சிருங்க. இதுல யூஸ் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் பக்காவா வச்சிருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஓகே என்னன்றதை எனக்கு சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? இது பேர் என்ன? ஓகே. பிளாக் இருக்கு. நான் டிராயிங்கோட உங்களுக்கு அனுப்புறேன். அதான் டிராயிங்கோட. அது எங்க ஸ்டார்ட் இல்லாம பண்றேன்? நான் என்ன கேட்கறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ ஃபர்ஸ்ட் இது என்ன ஃபைல் நேம்? ஓகே. ஆமா பிரதர். இது பக்கத்துல வந்து ஃபைல் நேம் அப்படின்னு வந்து ஃபைல் ஒரு நேம். அட்டவணை போட்டு ஒரு பென்சிலால கூட மார்க் பண்ணி வச்சிருங்க. இது பேரு ஃபைல் நேம். இது ஓகே வந்து என்ன ஆபரேஷன் பண்றோம் ஓகே அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஓகே. வந்து என்னது? ப்ரோக்ராம். டூல வந்து ஹோம் பொசிஷன் அனுப்புறோம். சாரி, ஸ்பிண்டில் வந்து ஹோம் பொசிஷன் அனுப்புறோம். ஏன்னா ஸ்பிண்டில் டூல் ஆமா இருக்கோ இல்லையோ ஹோம் ஹோம் பொசிஷன் பொசிஷன் பெட். பெட் ஹோம் பொசிஷன் அனுப்புறோம். ஓகே. அதுக்கப்புறம் டூல் பெட் சேஞ்ச். பெட் ஹோம் பொசிஷன். அதுக்கப்புறம் பெட்டை வந்து கால் பண்றோம். பெட்டை வந்து கரெக்டா எந்த இடத்துல ஓகே. நிக்கணும் அப்படின்றது பெட்டுக்கு ஆர்டர் பண்றோம். ஆப்செட். அதுக்கப்புறம் வந்து இது ஓகே. வந்து ஸ்பிண்டில் ஆன். ஸ்பிண்டில் வந்து ஆன் பண்றோம். அதுக்கப்புறம் G03 இது வந்து ஓகே. ஹைட் ஆஃப்செட்டோட 50 டூல் செட் mm பண்ணு. நிக்கணும் அப்படின்ற ஆர்டர். அதுக்கப்புறம் இது வந்து 2 மேல mm நிக்கணும் ஓகே. அப்படின்றது. அதுக்கப்புறம் ஓகே. இதுக்கப்புறம் தான் வந்து டெப்த் ஆஃப் கட் ஃபீட் 100, டெப்த் ஆஃப் கட் ஃபீட் 100. அதுக்கப்புறம் இது வந்து ஓகே. இங்க இருந்து இங்க மூவ் பண்றது. ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஓகே. G03 இந்த சர்க்குலர் இன்டர்போலேஷன் கமாண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பாடி ரேடியஸ். ஆஃப் த இது கூட தேவையில்லை. ஓகேவா? எனக்கு இந்த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கும் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? ஓகே ஓகே. G00 Z2 G00 G91 G28 ஆமா Z0. அந்த மாதிரி இதுக்கு என்னென்ன நம்ம அந்த பிளாக்ல என்ன வேலை பண்றோம் அப்படின்றத பக்கத்துல எழுதி அனுப்பணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக. ஓகே அதுலயும் வந்து பிரதர், நீங்க அனுப்புறேன் உங்களால பிரதர். வந்து இது வேற பண்ண இல்ல முடியும். நான் ஃபுல்லாவே எழுதி அனுப்புறேன். அதுக்காக இது ஒரு ஓகே. ஹோம்வொர்க் மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நாளைக்கு இல்ல நம்ம நான் எழுதி அனுப்புறேன் Tuesday பிரதர். அன்னைக்கு கிளாஸ் வச்சுப்போம். ஓகே ஓகே பிரதர். ஓகேவா? ஓகே ஜி. வேற ஏதாவது டவுட் இருந்தா எப்ப என்ன டைம்ல வேணாலும் கால் பண்ணுங்க. ஓகே 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 பிரதர். நாளைக்கு பார்ப்போம். ஓகே தேங்க்ஸ் பிரதர். டிராயிங் எதனா இருந்தா அனுப்பி விடுங்க பிரதர், அப்படியே இல்லைனா. இல்ல இது போதும். இந்த ஸ்பீட்ல நம்ம போவோம் பொறுமையா. ஃபர்ஸ்ட் இதுக்கு கூட நம்ம இன்னும் இது போடல. ஓகே 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 ஓகேவா? இந்த ஸ்பீட்ல போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்ததெல்லாம் ஓகே ஓகே இன்னும் ஓகே டிராயிங்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஐஜிஎம்லிங்லாம் வந்து சரிங்க பிரதர். ஓகே. ஒரு நாள்ல ஒரு ப்ரோக்ராம் தான் போட முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அது. ஓகேவா? அப்படிங்களா? சரி ஓகே ஓகே பிரதர். அதுக்கப்புறம் படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும் அது. சரிங்க பிரதர். ஓகே பிரதர். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே பிரதர். ஓகே ஓகே தேங்க்ஸ் பிரதர். ஓகே ஓகே பாய்.